மனசு என்ன சொல்லுதோ அத கேட்டு தான் நம்மலாம் செய்றோம். அப்போ மனசு சொல்றத ஃப்ரீயா விட்டுரு அப்படின்னா எப்படி? அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அதுக்கு ஐயா என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாம். ஐயா நீங்க இந்த அகம், மனம் அப்படின்னு 2ம் அது 2ம் ஒண்ணுன்ற மாரி சொன்னீங்க. கரெக்ட்டா? அகம், மனம். மனம். மனம்னாலும் ஒன்று தான். அகங்கிறதுல மனசு எல்லாமே வருது. உங்களுக்கு உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னென்னலாம் நிகழுதோ, உணர்ச்சியாக இருந்தாலும் சரி, எமோஷனல் என்ன ஏதாவது தாட்டு, திங்கிங், அறிவு எல்லாமே சேர்ந்தது தான் அகம். உங்களுக்குள்ளே நடக்கிறது எல்லாமே அகம். நீங்கள் செய்கிற செயல் மட்டும்தான் புறம். உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய நிகழ்ச்சி எல்லாமே அகம் தான். இல்ல இது என்னன்னா, இப்ப இந்த ஒரு திருக்குறள்ல வந்துட்டு, "தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க" அப்படின்ற மாரி அதாவது மனசுக்கு தெரியும் நீ செய்யறது ரைட்டா, தப்பான்றது உன் மனசுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ மனசுக்கு தெரியுது அப்படின்றபோது, நீங்க ஆனா மனசுல வந்து அத உள்ள வந்து ஃப்ரீ ஃப்ளோவா விட்டுடுங்க அப்படிங்கிறாங்க இல்லையா? அதுல என்ன சொல்றாங்கன்னா, உன் மனசுக்கு தெரியும் நீ செய்யறது ரைட்டா, தப்பா உன் மனசே சொல்லும். நீ தப்பா அத வெளியில பண்ணனா, "தன்னெஞ்சே தன்னை சுடும்ன்ற" மாரி சொல்லுவாங்க. "பொய் தப்பின் தன்னெஞ்சே தன்னை சுடும்" அப்படின்னுவாங்க. ஸோ அப்போ மனசு உனக்கு சொல்லுது அப்படிங்கிற மாரி தானே சொல்றாங்க அதுல. இங்க வந்து நீங்க மனசு வந்து ஃபுல்லா விட்டுடணும். அது வர்ற திங்கிங் எல்லாத்தையுமே விட்டுடுங்க. அப்ப மனசு சொல்றத வந்து சொல்லுங்கிற மாரில அதுல இப்போ இதெல்லாம் வந்து ஒரு டிரான்சாக்ஷனல் சம்மந்தப்பட்டது. இப்போ அடுத்தவங்கள்ட்ட வந்து ஒருத்தருடைய பொருள் வந்து அடுத்தவங்களுடைய பொருளை நம்ம அபகரித்து நம்ம வச்சுக்கிட்டோம். எடுத்தீங்களான்னு கேட்டிங்கன்னா, இல்லை நான் எடுக்கலைன்னு சொல்கிறோம். நமக்கு தெரியும். நம்ம தான் எடுத்தவங்க நமக்கே தெரியும். நம்ம தான் வேணுமே எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் தெரிஞ்சும் நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட ஏமாத்துறனாலாம் எடுக்கலை, உன் பொருளை எடுக்கலைன்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம இது நமக்கே தெரியுது. அது நீ இந்த மாதிரி போய் சொல்லாதங்கிற மாதிரி ஒரு செயல்முறைகளுக்கான ஒரு குரல் தான் அது. இது வந்து நம்ம ஞானத்தை பற்றி சம்மந்தப்பட்ட விளக்கத்துக்கான அந்த குரல் இல்லை அது. அது வேற, இது வேற. இது வந்து டிரான்சாக்ஷனலாக நீங்கள் வந்து அடுத்தவங்கள்ட்ட உண்மையாக நடந்துக்கணும், போய் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஒரு நடைமுறை இதுகளை சம்மந்தப்பட்டது. அது வந்து நடைமுறையில் வந்து நல்ல பிரின்சிபலாக ஃபாலோ பண்ணணுங்கிறது. தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தேடல் மற்றும் வாழ்வியல் உண்மைகளை தெரிந்து கொள்ள ஐயாஸ் அகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.